சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உஷா, நான் தான் வர சொன்னேன். எதுக்குமா நம்ம வீட்டுக்கு வேலையாளலாம்? உங்களுக்கு எதுவும் முடியலையா? சொல்லிருந்தா நானே எல்லா வேலையும் பாத்திருப்பேனேமா. அதுக்கு இல்ல உஷா, கல்யாணம் வருதுல்ல, நிறைய வேலை இருக்கும். அதுக்குதான் நம்ம கூட மட இருக்கிறதுக்கு கடைக்கெல்லாம் போறதுக்கு ஆள் வேணுமேனு நான் தான் வர சொன்னேன். எதுக்குமா? நான் இருக்கேன், மாமா இருக்காரு, சுந்தரி அக்கா இருக்காங்க, பாத்துக்கலாமா. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? கல்யாணம்னா ஒரு வேலையா ரெண்டு வேலையா? 1000 வேலை இருக்கும். எத்தனை பேர் இருந்தாலும் பத்தாது. நாளும் கிழமையும் கிடுகிடுன்னு ஓடிடும் சொல்லுவாங்க. உஷா, அம்மா சொல்றதும் இவங்க சொல்றதும் கரெக்ட் தான். கல்யாண வீடுனா 1000 வேலை இருக்கும். கூட ஒரு ஆள் இருக்கிறது நல்லதுதான். இருக்கட்டும். அப்ப சரி மாமா. சரிம்மா, நான் கிளம்புறேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி. அம்மாவுக்கு தான் கல்யாணம் மாமா? ஆமாமா, நீ உள்ள வா. பாத்துமா, பாத்து. இதுக்கு முன்னாடி நீ எங்கம்மா வேலை பார்த்த? 3ஆவது தெருவுல இருக்க ஏசி சார் வீட்ல வேலை பார்த்தமா. அப்புறம் மேட்டு தெருவுல கார் கம்பெனி வச்சிருக்காரு, அவரு வீட்லயும் வேலை பார்த்த. அவங்க வீட்ல வேணா நீங்க கேட்டு பாருங்க. தங்கம் தங்கமா வேலை பாப்பான்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய வீட்ல வேலை பார்த்தவன் நம்பிதான் இது கலெக்டர் வீடுன்னு சொல்லி கீதாக்கா என்ன போக சொன்னாங்கம்மா. இப்ப போனாரே, அவர்தான் கலெக்டர் சாரா? ஆமாம்மா, இப்ப அவர் கலெக்டர் இல்ல. அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. கோச்சிங் சென்டர்னா? கலெக்டருக்கு படிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாமுக்கு சொல்லி கொடுக்கற இடம் அது. ஓஹோ, சரிம்மா. மா, என்ன நீங்க தாராளமா நம்பலாம். வேணும்னா ஏசி சாரோட சம்சாரத்துக்கு கூட போனை போட்டு கேட்டுக்கோங்க. நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். சரிம்மா, நீ என்ன இங்கேயே தங்குவியா இல்ல வீட்டுக்கு போயிட்டு வருவியா? உங்களுக்கு நான் இங்கேயே தங்கணும்னாலும் தங்குறேன், இல்ல வீட்டுக்கு போயிட்டு வரணும்னாலும் வரேம்மா. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்களே சொல்லுங்க. இல்ல, இந்த கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் என்னம்மா, கல்யாணம் முடியற வரைக்கும் நான் இங்கேயே தங்குறேன். அதுக்கப்புறம் வேணா நான் என் வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. என்னம்மா? அப்புறம் சம்பளம் நீங்க குடுக்கறத குடுங்கம்மா. அப்புறம் இந்த தங்கத்தோட வேலைய பார்த்துட்டு நீங்களே ஏத்தி குடுப்பீங்க. நல்லா பேசுற நீ. அப்புறம் எங்களுக்கெல்லாம் என்னம்மா பொழுதுபோக்கு? இப்படி வேலை செய்யற இடத்துல பேசுறது தானே. சரிம்மா, இப்ப என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க. பாத்திரம் கிடக்கு. அப்புறம் பாத்திரத்தை 10 நிமிஷத்துல சிரிக்க வச்சுட்டு வந்து அடுத்து என்னன்னு கேட்டுக்கிறேன். அம்மா, தாயே புண்ணியம்மா, எனக்கு தரிசனம் கொடுத்துட்ட தாயே. அம்மா, யார் பண்ணி? எழுந்துரு, எழுந்துரு. இல்லம்மா, நேத்து பொன்னியம்மா என் கனவுல வந்து நீல கலர் புடவையில 10:30 மணிக்கு பொன்னியம்மன் கோவில்ல என் மக என் சன்னிதானத்துக்கு வருவா, அவளை சந்திப்பேன்னு சொன்னா. அவ வேற, அவ மக வேறையா? எனக்கு தரிசனம் கொடுப்பேன்னு சொன்னாம்மா, கொடுத்துட்டாமா.
ஏன்பா நான் சாதாரண மனுஷி சாமியெல்லாம் இல்ல. எந்த சாமியுமா அப்படி ஒத்துக்கும்? ஒத்துக்கிட்டு அவனுங்க நம்ப மாட்டானுங்க. பரவாயில்லம்மா, நீங்க சொன்ன மாதிரியே இருந்துட்டு போங்க. ஆனா உங்களை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும் போல தோணுச்சு. அந்த அம்மனே நேர்ல வந்து தரிசனம் கொடுத்த மாதிரி ஒரே பூரிப்பா இருந்துச்சு. மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. மகாலட்சுமி மாதிரியா இருக்கேன்? ஆமாமா. இந்த மாலைய கழுத்துல போடுங்க. அம்மன் கழுத்துல இருந்த மாலை இது அவ மக கழுத்துல இருந்தா அவ்வளவு அம்சமா இருக்கும். இந்தாங்கம்மா, வாங்கிக்கங்க. தாயே, சரிதான்பா. எல்லாரும் என்ன மகாலட்சுமி மாதிரியே தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, நீங்க அப்படியே அம்மன் மாதிரியே இருக்கீங்கம்மா. போடுங்கம்மா, போடுங்க போடுங்க. அம்மா. அம்மா, தாயே. நீங்க ஊருக்கு புதுசாமா? அது எப்படிப்பா உனக்கு தெரியும்? இவ்வளோ லட்சணமானவங்க இந்த ஊர்லயே இல்லையே.